தமிழ் என்று அதிகமாக வாய்க்கிழிய பேசி மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை அடைந்த திமுக மற்றும் கலைஞரின் வேதனை அளிக்கும் சாதனைகளின் பட்டியலில் சில இதோ. ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவதாக பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்தது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது வயதான காலத்தில் இரவில் கருணாநிதி வீட்டிற்குச் சென்று மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டாம் என்று கோரிய ராஜாஜியின் கோரிக்கையை புறக்கணித்து மதுவிலக்கை ரத்து செய்து தமிழகத்தை குடிகார மாநிலமாக்கியது. பூச்சி மருந்து ஊழல், வீராணம் குழாய் ஊழல், கூவத்தை சுத்தம் செய்து படகு விடுவதில் ஊழல், மாநகராட்சியில் மஸ்டர் ரோல் ஊழல், கோவில் சொத்தில் கொள்ளை என்று வரிசை கட்டி நிற்கும் வகையில் பல ஊழல்கள் செய்து சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் என்று பெயர் பெற்றது. டாக்டர் பட்டம் பெற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களை காவல்துறையால் கண்மூடித்தனமாக தாக்கியது. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த இந்திரா காந்திக்கு துணையாக நின்று தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர இன்னலை உருவாக்கியது. தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் திருமங்கலம் பார்முலாவை உருவாக்கிவிட்டார்களே. ஊழல் செய்ததையும் லஞ்சம் வாங்கியதையும் தவறுகள் செய்ததையும் ஒப்புக்கொண்ட ஒரே தலைவரும் அவருடைய மகனும் உலகிலேயே இவர்கள்தான். தேனெடுத்தோம், குரங்கையைத்தானே நக்கினோம். இது தந்தை டயலாக். போன தடவை ஆட்சியில இருந்தப்ப பண்ணின தப்ப இனி பண்ண மாட்டோம். இது மகன் தளபதியின் ஒப்புதல் வாக்கு மூலம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுக்கு இனி தூக்கிப்பாடு? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தானே கழக கண்மணி கோட்பாடு. தமிழ்ல அலங்காரமா பேசி பேசி நம்மளை ஏமாத்திட்டு கர்நாடகாக்காரங்க கிட்ட போய் நீ எது வேணாலும் கட்டிக்கோன்னு ஹேமாவதி அணைய கட்ட அனுமதி கொடுத்துட்டாரு. இதனால என்னாச்சு? காவிரி டெல்டா பகுதி பாலைவனம் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் யாரு? தலைவர் தான். ஏச்சி பொழைக்கிற தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க.